குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் டிஸ்சார்ஜ் த்ரூ ஓப்பன் சேனல் பார்க்குறோம். இது வந்துட்டு யூனிஃபார்ம் ஃப்ளோவுக்கு, நேற்று பார்த்து வந்துட்டு நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவுக்கு. சரிங்களா? இதில் மெயினான ஒரு ஃபார்முலானா செசிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதில் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Q = AC √MI. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் எம்ங்கிறது ஹைட்ராலிக் மீன் டெப்த். ரெக்டாங்குலர் செக்ஷன், ட்ரப்பிசாய்டல் செக்ஷனாக கொடுத்தா ஹைட்ராலிக் மீன் டெப்த், சர்க்குலர் செக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஹைட்ராலிக் ரேடியஸ்ன்னு சொல்லணும். அடுத்து வந்துட்டு ஐங்கிறது வந்துட்டு ஸ்லோப் ஆஃப் த பெட்டு. சேனல் வந்துட்டு ஸ்லோப்பாக இருக்கா இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா? ஹரிசாண்டலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஐ வேல்யூ 0. ஸ்லோப்பாக இருந்த டேப்பராக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஐ வேல்யூ வரும். சரிங்களா? அடுத்தது இது எம்ங்கிறது கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ஃப்ளோ டிவைட் பை வெட்டட் பெரிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே இதே ஃபார்முலா அவர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்னா, கன்வேயன்ஸ்னு ஒரு டைம் கேட்பாங்க, கே கேட்பாங்க. கே கேட்டாங்கன்னா என்னென்னா கேவோட ஃபார்முலா என்னென்னா AC√M. அதான் வந்துட்டு கேவோட ஃபார்முலா. அப்போ க்யூங்கிறது என்னாகும்? க்யூங்கிறது AC√Mக்கு பதிலாக கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா K × √I கிடைக்கும். சேம் ஃபார்முலா தான் மாற்றி எழுதியிருக்கோம் கே கேட்டாங்கன்னா. சரிங்களா? அடுத்து இந்த சிங்கிறது செசிஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா, அதை கண்டுபிடிக்க 3 ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு 2 மார்க்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. இதில் வந்துட்டு ப்ராப்ளம் கேட்குறது வேறு தான். சரிங்களா? 2 மார்க்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு டைம் ஃபார்முலாஸ் வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. பேசின்ஸ் ஃபார்முலா எல்லாமே என்ன கண்டுபிடிக்கிறோம்? சி, செசிஸ் கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவுக்கு சி தான் கண்டுபிடிக்கிறோம், இதுலேயும் சி தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாருங்கள், இதில் 157.6 / 1.81 + K / √M. கேங்கிறது நமக்கு தெரியும், AC√Mன்னு தெரியும். சரிங்களா? அடுத்தது கங்குலேட் குட்டர்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 23 + 0.00155 / I. ஐங்கிறது ஸ்லோப் ஆஃப் த பெட்டு ப்ளஸ் 1/n. என்னங்கிறது வந்துட்டு மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட். மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் தான் வந்துட்டு n. அது வந்துட்டு இந்த n, K அதெல்லாம் எதை பொறுத்து மாறும்னா, சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, தண்ணி போகிற பாட்டம் சர்ஃபேஸ் வந்துட்டு ரஃப்னஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இந்த கான்ஸ்டன்ட்லாம் மாறும். சரிங்களா? அடுத்தது மேனிங்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா C = 1/n × m⁻1/6. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 750 இருக்குது. அது பார்த்துக்குங்க. முன்னாடி சீட் சொன்னோம் இல்லையா, அதுவுமே அரௌண்ட் 775 அந்த பேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது பேஜ் நம்பர் சொல்லாமல் விட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னு என்ன மீனிங்னா, அந்த செக்ஷன் வந்துட்டு ட்ரப்சைடலாக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், எல்லாமே தண்ணி பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது எவ்வளோ ஏரியாவுக்கு தண்ணி பாஸ் ஆச்சுன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். சரிங்களா? அப்படிங்க கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன். B = 2D. பிங்கிறது வந்துட்டு பிரெத் ஆஃப் த சேனல் இல்லை வித் ஆஃப் த சேனல் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் த டிங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோ. டிங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோ. அடுத்து R, M = D/2. எம்ங்கிறது ஹைட்ராலிக் மீன் டெப்த். போன சீட்லேயே பார்த்துருப்போம். M = ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஈக்குவல் டு D/2. டிங்கிறது டெப்த் ஆஃப் த ஃப்ளோ. இது வந்துட்டு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு. அதே ட்ரப்பிசாய்டல் செக்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஒன் B + 2ND / 2 = D × √n² + n 1. சரிங்களா? என்னங்கிறது என்னென்னா சைடு ஸ்லோப். ட்ரப்பிசாய்டல் ஷேப் சொல்லிட்டோமா, அப்போ என்ன ஆகுனா சைடில் வந்துட்டு ஸ்லோப்பாக தான் இருக்கும். சரி, அப்போ வந்துட்டு அதனோட ஸ்லோப் வேல்யூ தான் என்ன. சரிங்களா? டிங்கிறது டெப்த்து தெரியும், பிங்கிறது பிரெத்து இல்லைன்னா வித்துன்னு தெரியும். அப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வேல்யூன்னு கிடச்சிரும். செகண்ட் கண்டிஷன் M = D/2. பாருங்கள், ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கும் ட்ரப்பிசாய்டல் செக்ஷன் ரெண்டுக்குமே M வேல்யூ வந்துட்டு D/2 தான். சரிங்களா? மூணாவது சர்க்குலர் செக்ஷன். சர்க்குலர் செக்ஷன் கண்டிஷன் என்னென்னா, மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு வந்துட்டு MS = 0.3 டைம்ஸ் ஆஃப் டயமீட்டர் இருக்கணும். அதாவது டயமீட்டர் எவ்வளோ 1 மீட்டர் அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் கண்டுபிடிக்கிறோன்னா MS = A/P. முன்னாடி சீட்டில் பார்த்துருப்போம். M = A/P போட்டோம்னா கிடைக்கிற வேல்யூவில் 0.3 டைம்ஸ் ஆஃப் த டயமீட்டர் இருக்கணும். அடுத்து டிஸ்சார்ஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா D = டெப்த் ஆஃப் த ஃப்ளோ. D = 0.95 டைம்ஸ் ஆஃப் த டயமீட்டர். டயமீட்டரில் 0.95 டைம்ஸ் இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும்.
அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்போது இது சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A flow of water of 100 liters per second. 100 லிட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, லிட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எம் க்யூப்க்கு மாற்றணும். அப்போ எம் க்யூப் மாற்றணும்னா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், 100ஓட டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா எம் க்யூபுக்கு மாறிடும். சரிங்களா? டைரெக்டாக எம் க்யூப் பர் செகண்டே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? எப்போவுமே டிஸ்சார்ஜுங்கிறது லிட்டர்ஸில் கொடுத்தாங்கன்னா எம் க்யூப் பர் செகண்டுக்கு மாற்றணும். அதை மாற்றதுக்கு டிவைட் பை 1000 போட்டுக்குங்க. டவுன் இன் எ ரெக்டாங்குலர் ஃப்ளூம். என்ன ஷேப்னு சொல்லிட்டாங்க? ரெக்டாங்குலர் ஷேப்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் வித் 600 mm. வித்து வந்துட்டு பிங்கிறது வந்துட்டு 600 mm சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேவிங் அட்ஜஸ்டபுள் பாட்டம் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ வேல்யூ ஏதோ ஒரு ஐ வேல்யூ இருக்குது, ஹரிசாண்டல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக ஸ்லோப் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐ வேல்யூ அடுத்தது. நெக்ஸ்ட் ஒன், செசிஸ் கான்ஸ்டன்ட் சி வேல்யூ கொடுத்துட்டாங்க. சி ஈக்குவல் டு 56. ஃபைண்ட் த டு ஃபைண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? பாட்டம் ஸ்லோப் ஐ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வித் ஏ டெப்த் ஆஃப் ஃப்ளோ 300 mm. டி வந்துட்டு 300 mm. பாருங்கள், பி வந்துட்டு 600, டி வந்துட்டு 300. டிஸ்சார்ஜ் கியூ வேல்யூ 100 டிவைட் பை 1000 m³/s. சி வேல்யூ 56. இந்த 4 கொடுத்துட்டாங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா பாட்டம் ஸ்லோப் ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது கன்வேயன்ஸ் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். கேக்கு ஏசி √m. சரிங்களா? அதான் வந்துட்டு கேவோட ஃபார்முலா. சரி, கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். கியூ கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. பிரெத்து வித்து சேம் தான். டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஃப்ளோ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்க பிரெத் ஆஃப் த ஃப்ளோ இன்ட்டு டெப்த் ஆஃப் த ஃப்ளோ. 600 வந்துட்டு மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், 300 மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளோ கிடச்சிருச்சு. சரிங்களா? ஐ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் மீன் டெப்த் எம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைட் பை பெரிமீட்டர். ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0.18 டிவைட் பெரிமீட்டர் வந்துட்டு b + 2d. இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு டயக்ராம் காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனில் இப்போ பாருங்கள், இதுதான் ரெக்டாங்குலர் செக்ஷன். ரெக்டாங்குலர் செக்ஷனில் தண்ணி வந்துட்டு இந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? பிரெத்தையும் இந்த டெப்த்தையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? பிரெத் இன்ட்டு டெப்த். அதே இது வெட்டேடு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தண்ணி வந்துட்டு எந்தெந்த இடத்துல ஒட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் டிங்கிற டெப்த்து கொட்டியிருக்கு, இங்கே டிங்கிற டெப்த்து கொட்டியிருக்கு, கீழே பிரெத்து ஃபுல் ஒட்டியிருக்கு. அப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணணும். டி ப்ளஸ் பி ப்ளஸ் டி மொத்தம் 2d ப்ளஸ் பின்னு வரும். 2d ப்ளஸ் பின்னு வரும், ப்ளஸ் பின்னு வரும். அதை தான் இங்கே b + 2dன்னு போட்டிருக்கோம். 2 டெப்த்து ப்ளஸ் பி. சரிங்களா? போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் எவ்வளோன்னு கிடச்சிரும். அடுத்தது ஃபார்முலா, டிஸ்சார்ஜுக்கு ஃபார்முலா Q = AC √mi. Qங்கிறது 0.1 மீட்டருக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏங்கிறது 0.18 கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு சிங்கிறது செசிஸ் கான்ஸ்டன்ட் 56 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு √m. எம் வந்துட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.15 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு ஐ. சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணால் √0.15i. இது எல்லாம் மீதி எல்லாம் 0.18யும் 56யும் மல்டிபிள் பண்ணுறோம். 0.18யும் 56யும் மல்டிபிள் பண்ணுறோம். 0.18 × 56 மல்டிப்ளை பண்ணோம்னா 10.08 வருது. சரிங்களா? இதனோட வேல்யூ வந்துட்டு 10.08. அது அப்படியே கீழே டினாமினேட்டரை கொண்டு போயிடும். 0.1 டிவைடட் பை 10.08 இஸ் ஈக்குவல் டு இந்த இது வரும். இதனோட வேல்யூ வந்துட்டு 10.08 இருக்குது. அப்போ போடுறோம் 0.1 டிவைட் பை 10.08 போட்டோம்னா 0.0099 இந்த மாதிரி இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? 0.000 அது மாதிரி வருது. சரிங்களா? அடுத்தது இது வந்துட்டு ஸ்கொயர், இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ரூட் இருக்குது. இப்போ வந்துட்டு ஸ்கொயரிங் அந்த போத் சைட்ஸ் பண்ணோம்னா இந்த ரூட் போயிடும். இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ரைட் சைடில் ஸ்கொயர் ஆகிடும். இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஐ தான் வேணும். ஐ வேணுன்னா இந்த 0.15 கீழே கொண்டு வர்றோம். 0.15 வந்துட்டு கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். இதை சிம்பிளை பண்ணால் இவ்வளோ வேல்யூ வருது. சரிங்களா? இந்த வேல்யூவை இந்த புக்கில் வந்துட்டு என்ன பண்ணால் 1/1/1 போட்டிருக்காங்க.
சாரி, ஒரே ஒரு 1 தான் போடணும். 1 டிவைடட் பை பாருங்கள் 1 டிவைடட் பை வேல்யூ 0.00006512 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1535 வந்துடும். 1535 வருது. ஓகே சரிங்களா. அதை வந்துட்டு 1 டிவைட் பை இந்த வேல்யூ நீங்கள் எழுதிருங்க. இங்கே போடும்போது ஒரு 1 மட்டும் போடுங்க, 2 1 போட வேண்டாம் சரிங்களா. அப்போ பெட் ஸ்லோப் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு 1535. அதான் நம்ம இங்கே எழுதிடுறோம். ஸ்லோப் ஆஃப் த பெட் இஸ் 1 in 1535 எழுதிடுறோம். புக்கில் வந்துட்டு 1524 போட்டிருக்கு. 1535 வந்தாலும் பெட் ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் +or-10 வர்றதில் தப்பே கிடையாது, கரெக்டு தான் சரிங்களா. அடுத்தது கன்வேயன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. கன்வேயன்ஸ் கேக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கேக்கு வந்துட்டு ஃபார்முலா ஏசி இன்ட்டு √m. அதான் வந்துட்டு கேவோட ஃபார்முலா சரிங்களா. ஏரியா வேல்யூ 0.18, சி வேல்யூ 56, √m வந்துட்டு 0.15. சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும் சரிங்களா. இதோட சம் முடிஞ்சு. தேங்க்யூ.